கர்த்தர் நல்லவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அவர் மேல் நம் வேதனைகள், நம் பிரச்சனைகளை எல்லாவற்றையும் அவரிடத்தில் சொல்லி அவர் மேல் நம் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு நாம் சமாதானமாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 54-55 அதிகாரங்கள். தாவீதையா பாடிய பாடல். கர்த்தரிடம் நாம் எதையாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் இப்படியாக கேட்க வேண்டும். அதாவது, என்னுடைய நீதியின் நிமித்தம் அல்ல சுவாமி, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்க வேண்டும். நாம் சபிக்கப்பட்ட பூமியில் பாவப்பட்ட மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் இந்த சமுதாயத்திலும் இந்த உலகத்திலும் நிரம்பி இருக்கிற இடமா இருக்கிறது. அப்படி இருக்க நாம் கர்த்தரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் இப்படியாக, கர்த்தாவே உம்முடைய நாமத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற பெயர் எங்களுக்கு இருக்கிறது, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய திறமையினாலோ அல்லது எங்களுடைய நற்பெயர் நிமித்தம், எங்களுடைய நல்ல கிரியைகள், நாங்கள் நல்லவர்கள் என்பதினால் எங்களை ஆசீர்வதியும் என்று கேட்காமல், நாம் நீதியின் பாதையில் நடந்தாலும் கர்த்தரிடம் இப்படிதான் கேட்க வேண்டும். ஏனென்றால் அந்த நீதியின் பாதையில் நம்முடைய சுய பலத்தினால் நம்மால் நடக்க முடியாது, நீதியாய் வாழ முடியாது. கர்த்தருடைய பலனே நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறது. அதனால் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமே, கர்த்தருடைய துணையோடுதான் நாம் இந்த உலகத்தில் நீதிமானாய் வாழ்கிறோம். அதனால் கர்த்தருக்கே மகிமை செலுத்த வேண்டும். அவருடைய பலன்தான் நாம் வாழ்வது. அப்படி இருக்க கர்த்தரிடத்தில் நாம் எதையாவது ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும் என்றால், கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம், அதனால் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாரும். உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், அதனால் இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும். அதனால் எனக்கு இந்த காரியத்தை, நற்காரியத்தை தரும். அதனால் இந்த காரியத்தில் எனக்கு வெற்றியை தரும். உம்முடைய பிள்ளைகள் அல்லவா நாங்கள், எங்களுக்கு இதை தாரும் என்று நாம் ஜெபித்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே ஜெபத்தை தான் தாவீதையா என்று செய்கிறார். கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை ஆசீர்வதியும். உங்கள் பிள்ளைகள் என்று சொல்லும் போது உமக்கு மகிமை உண்டாகும். அதனால் எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய வல்லமையினால் எங்களுக்கு நியாயம் செய்யும். நாங்கள் வாழ்கிற அந்த நீதியின் பாதையில் வாழும்போது பல போராட்டங்களையும் வழிபாடுகள் போன்றவற்றை நாம் அனுபவிக்கிறோம். அதற்கேற்ற பலனை உம்முடைய வல்லமையினால் எங்களுக்கு நியாயம் செய்யும். எங்கள் எதிரிகளின் மத்தியில், எங்கள் சத்துருக்களின் மத்தியில் நாங்கள் நீதியாய் நடக்கிறோம், அவர்கள் அக்கிரமமாய் நடக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு முன்பாக எங்களை நீர் ஆசீர்வதியும். நீர் எங்களுக்கு நியாயம் செய்யும். எங்கள் நீதிக்கேற்ற பலனை எங்களுக்கு கொடும். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டருளும். என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். நான் கேட்கிற காரியங்களை சற்று கவனித்து கேளும். தயவாய் எனக்கு உதவி செய்யும். என் மேல் கிருபையாயிரும். எனக்கு இந்த காரியங்களை எல்லாம் எனக்கு நடப்பித்து தாரும். என் வாழ்வில் எனக்கு தாரும். இந்த தீங்கெல்லாம் என்னை விட்டு போகட்டும். இந்த நன்மைகள் எல்லாம் எனக்கு கிடைக்கும்படி செய்யும் என்று கர்த்தரிடம் வேண்டி. அந்நியர்கள், அதாவது கர்த்தாவே உம்மை அறியாதவர்கள், உம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தீயவர்கள், பொல்லாத ஆவிகளால் பிடிக்கப்பட்டவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி என்னை துன்பப்படுத்துகிறார்கள், என்னை கொல்லவும் யோசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட தீமை செய்ய அவர்கள் துணிகிறார்கள். அவர்கள் ஒருபோதும் நன்மை செய்வதில்லை. ஆனாலும் தேவனே, நீர் எனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறீர். நீரே என் சகாயர். அப்படி இருக்கும்போது என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு நீர் இருக்கிறீர். எனக்கு உதவி செய்கிறவர்களோடு நீர் இருந்து அவர்களையும் பாதுகாத்துக் கொள்வீர். அப்படியானால் நீர் என் கூடவே இருக்கிறீர். என் பட்சத்தில் நீர் இருக்கிறீர். எனக்கு ஆதரவாக எனக்கு உதவி செய்கிறவர்களோடு, அதாவது நீரும் எனக்கு உதவி செய்வீர். மற்ற மனிதர்கள் மூலமாகவும் என்னை ஆதரிப்பீர். என்னை நீர் காப்பாற்றுவீர். கர்த்தர் நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு சரிக்கு சரி தீமையை சரி கட்டுவார்.
அவர்கள் நமக்கு என்ன தீமை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த தீமையை அவர்களுக்கே கொடுத்து விடுவார். கர்த்தர் இப்படியாய் நீதி செய்வார். நீதியை நீ என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட தண்டனை கொடுக்க நினைத்தாயா, அதே தண்டனை உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் கொடுப்பார். அப்படி நமக்காக பரிந்து பேசுகிறவர், நீதியில் சூரியன், நியாயம் தவறாத நீதி தேவன் நமக்கு இருக்கிறார். அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சத்தியத்தின் நிமித்தம் நம்மை காப்பாற்றுகிறார். அவருடைய சத்தியமாகிய வேத வசனம் வார்த்தை நிமித்தம் அவர் நம்மை காக்கிறார். நாம் அவருடைய வசனத்தின்படி நடக்கும் பொழுது, கர்த்தருடைய வேத வசனங்களை, பைபிளை வாசித்து அதன்படி நாம் வாழும்போது கர்த்தருடைய முழு பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும். எந்த பாதாள குழி போன்ற பாடுகள் நமக்கு வந்தாலும் அதிலிருந்தும் கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டு நம்மை உயிரை எழுப்பி நம்மை பாதுகாப்பார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். எஸ்தரின் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எஸ்தர் ராஜாத்திக்கு விரோதமாக, அதாவது எஸ்தரின் சகோதரரான மொர்தெகாய்க்கு எஸ்தரின் அண்ணனான வளர்ப்பு தந்தையாகவும் அவரே இருக்கிறார். அப்படி வளர்த்த அந்த அண்ணனுக்கு, மொர்தெகாய்க்கு, ஆமான் தூக்கு மரம் செய்து வைத்தான். அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனையே தொங்க விட்டார் கர்த்தர். இதுதான் கர்த்தர் நீதிக்கு நீதி சரி கட்டுவது. அவன் செய்த தீமைக்கு ஏற்ற தீமையை அவனுக்கே கொடுத்தார். மொர்தெகாயை தூக்கில் போட ஆமான் தூக்கு மரம் செய்தான். அவன் எந்த அளவுக்கு கோபமாக செய்தானோ அதே தூக்கு மரம் 100 அடி உயரம் உள்ளது. மிக உயரமான தூக்கு மரத்தை செய்தான். அதே தூக்கு மரத்தில் அவனையே தொங்க விட்டார் கர்த்தர். அவர் எவ்வளவு நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். அவன் துன்மார்க்கன், அவனை அழித்து போட்டார். நீதிமானாகிய மொர்தெகாயையும் யூத ஜனங்களையும் காப்பாற்றினார். கர்த்தர் மிகவும் நல்லவர். அவரை நம்பினவர்களை அவர் கைவிடுவதே இல்லை. உற்சாகமாய் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். அவரை ஆராதிக்க வேண்டும். தேவாலயம் செல்ல வேண்டும். கர்த்தருக்காக உற்சாக பலிகளை நாம் செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு தினந்தோறும் பலி செலுத்தி ஜெபிக்க வேண்டும். ஜெபம் செய்ய வேண்டும். வேத தியானம் செய்ய வேண்டும். கர்த்தரை தினந்தோறும் வீடுகளில் ஆராதிக்க வேண்டும். சபை கூடும் நாட்களில் எல்லாம் சபையில் சென்று கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். சபையின் காரியங்களில் ஈடுபட வேண்டும். உற்சாகமாய் நாம் கர்த்தரை தேட வேண்டும். அவர் மிகவும் நல்லவர். கர்த்தர் என்னுடைய எல்லா நெருக்கத்தில் இருந்தும் என்னை விடுவித்தார். எத்தனையோ பாடுகள் என் வாழ்க்கையில் இருந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் என்னை விடுவித்து என்னை காப்பாற்றினார். அவர் என் சத்துருக்களுக்கு, என் எதிரியாய் இருந்து எனக்கு தீமை செய்தவர்களுக்கு சரிக்கு சரி கட்டினார். அவர்கள் எனக்கு என்ன தீமை செய்ய நினைத்தார்களோ, என்ன தீமை செய்தார்களோ அதையெல்லாம் அவர்களுக்கே கர்த்தர் செய்தார். அவர்களுக்கு சரியான தண்டனையை கர்த்தர் கொடுத்தார். நியாய தீர்ப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். கர்த்தர் நீதியின் சூரியன். அவர் ஒருபோதும் நீதி தவற மாட்டார். கர்த்தர் என் எதிரிகளுக்கு நியாயம் செய்ததை, நீதிக்கு சரிக்கு சரி கட்டினார். அந்த அவர்கள் செய்த அக்கிரமத்திற்கு ஏற்ற அக்கிரமத்தை கொடுத்ததை என் கண்களால் தான் காணும்படி செய்தார். என் கண் முன்னே இது நடந்தது. கர்த்தர் பெரியவர். சங்கீதம் 55ஆம் அதிகாரம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டருளும். என் வார்த்தைகளுக்கு, என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். கர்த்தரை நோக்கி செய்கிற ஜெபமாயிருக்கிறது. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டருளும். நான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய துன்பத்தின் மத்தியில் என் எதிரிகள் என் மேல் கோபம் கொண்டு, குரோதம் கொண்டு எனக்கு தீமை செய்கிறார்கள். அவர்கள் கொடுமையினால் நான் துன்பப்படுகிறேன். என் மேல் பழி போடுகிறார்கள். எனக்கு தீமை செய்கிறார்கள். அதனால் நான் உம்மிடத்தில் வந்து உம்மிடத்தில் முறையிடுகிறேன். என்னை காத்தருளும். என்னை என் விரோதிகள் அதிகமாய் பகைக்கிறார்கள். என் இதயத்தில் நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்கு வியாகுலமாய் இருக்கிறது. மரண திகில் எனக்கு வந்தது. மரணமும் திடுக்கிடுதலும் பயமும் எனக்கு வந்தது. என்னை சூழ்ந்து கொண்டது. என்னை கொன்று போடுவார்களோ என்கிற பயம் என்னை நெருக்கி பிடிக்கிறது. உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், என்னை காப்பாற்றும் என்று தாவீது ஜெபிக்கிறார். இப்படி நம் எதிரிகள் நம்மை சூழ்ந்து வந்து நம்மை துன்பப்படுத்தும் போது, நம்மை துயரப்படுத்தும் போது, கர்த்தரை நோக்கி நாம் முறையிடும் போது கர்த்தர் நமக்கு விடுதலையை தருவார், நிச்சயம் தருவார். நம் வேதனைகள் இப்படியாக, தீயவர்கள் இப்படிதான் நம்மிடம் நடந்து கொள்வார்கள். நாமும் கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். ஆபத்து காலம் என்று வரும்போது, நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் உடனே நாம் கர்த்தரை தேடிக்கொள்ள வேண்டும். கர்த்தரை நோக்கி ஜெபித்து அவரிடம் போய் சொல்ல வேண்டும்.
மனிதர்களை நம்புவது, நாம நம் அறிவை நம்பி சுயமாய் ஏதாவது யோசித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்க கூடாது. கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது நம் துன்பத்திலிருந்து கர்த்தர் நிச்சயம் விடுதலை தருவார். என்னுடைய துன்பம், எனக்கு அப்படிப்பட்ட பாடுகள், மரண திகில், பயம், நடுக்கம், இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு வரும்போது, ஒரு வியாதியா இருக்கலாம், ஒரு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று டாக்டர்கள் சொல்லலாம், இப்படிப்பட்ட சரீர பலவீனமாய் இருக்கலாம், அல்லது பண பிரச்சனையாய் இருக்கலாம், அல்லது சண்டைகள், பிரச்சனைகளாய் இருக்கலாம், வீண் வம்புகள், வீண் பழி சுமத்தல் போன்ற காரியங்களாய் இருக்கலாம். எந்தவித பிரச்சனையா இருந்தாலும், ஒரு கொள்ளை நோய் வரலாம். இப்படி ஏதாவது ஒரு தீமை வந்து என் உயிரே போய்விடும் என்ற நிலை வரும்பொழுதும் நாம் கர்த்தரை நோக்கி கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். அவரிடத்தில் ஜெபித்து நம் பாடுகளை அவரிடத்தில் சொல்ல வேண்டும். கர்த்தர் நிச்சயம் விடுவிப்பார். அவர் பாதம் பற்றி கொண்டவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது, எனக்கு சிறகுகள் இருந்தால் பரவாயில்லை, நான் பறந்து ஓடி போய் விடுவேனே, இந்த சூழ்நிலையை விட்டு நான் பறந்து போய் விடுவேனே என்று தோன்றும். இன்றும் இந்த காலத்திலும் இப்படிப்பட்ட துன்பங்கள் நமக்கு வரதான் செய்கிறது. சிறகுகள் இருந்தால் போதும், இந்த சூழ்நிலையை, இந்த இடத்தை விட்டு நான் பறந்து போனால் போதும் என்று சில நேரங்களில் தோன்றும். அப்படிப்பட்ட நிலையிலும் நாம் கர்த்தரை அண்டிக் கொண்டு அவரிடம் ஜெபிக்க வேண்டும். புறாவை போல சிறகுகள் இருந்தால் என்னை சூழ்ந்திருக்கிற இந்த துன்மார்க்கரின் கொடுமையை விட்டு விலகி நான் பறந்து போய் தூரமாக எங்கேயாவது உட்கார்ந்து அமர்ந்திருந்து நான் இளைப்பாறிக் கொள்வேனே, இவர்களை விட்டு நான் விலகி போவேனே என்று நமக்கு தோன்றும். அப்படிப்பட்ட நிலை வந்த போதும் கர்த்தரை அண்டிக் கொள்வோம். நம்முடைய துன்ப நேரத்தில் நமக்கு இப்படி தோன்றும். நம்முடைய சூழ்நிலைகளை விட்டு நாம் இறகுகள் இருந்தால் பறந்து சென்று, நாம் தூரமாக சென்று, அந்த துன்பத்திலிருந்து வனாந்தரத்தில் எங்கேயாவது போய் தனிமையில் உட்கார்ந்து நாம் அமைதியாய் நாம் இளைப்பாறலாம். இந்த பொல்லாத மனிதர்களை விட்டு விலகி எங்கேயாவது போய்விடலாம் என்று தோன்றும். பெருங்காற்றும் புயலுமான இந்த துன்ப சூழ்நிலையை விட்டு நான் விலகி போய்விடுவேனே, நமக்கு சிறகுகள் இருந்தால் நலமாயிருக்கும் என்று நமக்கு தோன்றும். ஊருக்குள் கொடுமையையும் சண்டையையும் நான் கண்டேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுடைய பாஷையை தாறுமாறாக்கும். அவர்கள் மொழிகள், அவர்கள் பேச்சுகள் அவர்களுக்கு புரியாதபடி நீர் செய்யும். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பாபில் கோபுரம் கட்டப்பட்ட பொழுது இப்படியாக நடந்தது. அதுபோல செய்துவிடும் ஆண்டவரே என்று இங்கு ஜெபிக்கப்படுகிறது. கர்த்தாவே, அவர்களை அழித்து போடும். துன்மார்க்கரை நீர் அழித்து போடும். கொடுமையும் சண்டையும் அந்த நகரத்தின் மதில்கள் மேல் சுற்றி திரிகிறது. இந்த இடத்தில் ஒரு நாள் கொடுமை, சண்டை நடக்கிறது, கொடுமையா இருக்கிறது என்றால் அந்த மதிலில், அந்த நகரத்தில் இன்னொரு பகுதியில் இன்னொரு நாள் நடக்கிறது. இப்படி சண்டையும் கொடுமையும் தொடர்ந்து அந்த பகுதிகளில் நடந்து வருகிறது. அப்படி என்றால் பொல்லாத ஆவிகள் அங்கு சுற்றி திரிகிறது என்று இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பொல்லாத சண்டையின் ஆவியையும் கொடுமையின் ஆவியும், தீய ஆவிகள் ஒரு இடத்தில் ஆளுகை செய்தால் அந்த இடத்தில் இருப்பவர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். அதை இங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்களை, தீயவர்களை அழித்து போடும். அந்த பொல்லாத ஆவிகளை அழித்து போடும். அந்த நகரத்திலே கேடுபாடு நிறைந்திருக்கிறது. அந்த நகரத்தில் மிகவும் கேடுகள் நிறைந்திருக்கிறது. கொடுமையும் கபடம் அந்த இடத்தை விட்டு விலகவில்லை. தொடர்ந்து அந்த இடத்தில் கொடுமை நடக்கிறது. பல பேர் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். கபடம், பொய், பித்தலாட்டம் அதிகமாய் ஏமாற்று வேலை நடக்கிறது. எனக்கு விரோதமாய் என் எதிரியாய் வந்தவன், எனக்கு விரோதமானவன், அவன் என்னுடைய எதிரி அல்ல. அப்படி என் எதிரி என்னை எதிர்த்திருந்தால் நான் சகித்துக் கொண்டிருப்பேன், அவனை நான் பொறுத்து கொண்டிருந்திருப்பேன். ஆனால் எனக்கு விரோதமாய் எழும்பினவன் என் கூட தேவாலயத்திற்கு வந்து என்னோடு கூட ஒற்றுமையாக இருந்தவன், அதாவது என் குடும்பத்தார், என் உறவினர், என்னோடு கூட இருந்த நண்பர்கள், என் மனைவி அல்லது என் பிள்ளைகள், என் கணவர், இப்படி எனக்கு நெருக்கமானவர்களே எனக்கு எதிரியாய் மாறியிருக்கிறார்கள். நான் என்ன செய்வேன் என்று தாவீதையா இந்த இடத்தில் சொல்லுகிறார். இதே நிலை இன்றும் நமக்கு நடக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இப்படியே நடந்தது. கர்த்தரோடு கூட இருந்த யூதாஸ் தான் கர்த்தருக்கு விரோதியாய் மாறினான். அப்படிதான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தீயவர்களை மரணம் தொடர்ந்து பிடிக்கட்டும், அவர்கள் அழிந்து போகட்டும், அவர்கள் பாதாளத்திற்கு செல்லட்டும். அவர்கள் வீடுகளிலும் அவர்களுடைய இருதயத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது.
தீய எண்ணங்கள் இருக்கிறது. பிறருக்கு தீமை செய்ய வேண்டும், எப்படியாவது அழிக்க வேண்டும், அவர்களை நொறுக்கிவிட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் அழிந்து போகட்டும். தீயவர்கள் பிறரை அழிக்க நினைப்பவர்களை உயிரோடு இருந்தால், ஒரு மனிதன் இருந்தால் 100 பேரை அழித்து போடுவான். அதற்கு பதிலாக அந்த தீய எண்ணமுள்ள ஒருவன் கொன்று போடப்பட்டால் மீதமுள்ள 100 பேர் காப்பாற்றப்படுவார்கள். அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியாய் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர். தீயவர்கள் அழிக்கப்பட்டால்தான் நல்லவர்கள் வாழ முடியும். எப்படி யார் என்ன செய்தாலும் நானோ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என்னை பாதுகாப்பார். கர்த்தரே என்கிறார், அவர் என்னை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் கர்த்தரை நோக்கி முறையிடுவேன், தியானிப்பேன். அதாவது நான் 3 வேளையும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பேன். அப்படி நான் ஜெபித்து கர்த்தரிடம் வேண்டிக் கொள்வேன். கர்த்தரனை காப்பார். சத்துருக்கள், என் எதிரிகள் எனக்கு தீங்கு செய்ய வந்தார்கள், ஆனால் என்னை எதிர்த்தார்கள். என்னை எதிர்த்து யுத்தம் செய்ய வந்தார்கள், என்னை எதிர்த்தார்கள். ஆனால் கர்த்தரோ எனக்காக யுத்தம் செய்து அந்த போரை நீக்கி போட்டார். அந்த துன்பத்தை, எனக்கு வந்த போராட்டத்தை என்னிடமிருந்து நீக்கி போட்டார். கர்த்தரே யுத்தம் செய்தார். என் ஆத்துமாவை கர்த்தர் சமாதானத்துடன் மீட்டு கொண்டார். கர்த்தர் என்னை காப்பாற்றி விட்டார். ஆதியிலிருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அவர்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நீதிக்கு நீதி செய்வார், சரி கட்டுவார். அவர்கள் தீமை செய்திருந்தும் அவர்களுக்கு எந்த தண்டனையும் இன்னும் வரவில்லை. அதனால் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் அவர்களை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். என் எதிரிகளோ அவர்களோடு சமாதானமாய் இருந்தவர்கள். தீயவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தீயவர்கள் தன்னோடு கூட இருந்து சமாதானமாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் எழும்பி தீமை செய்வார்கள். நாம் ஒரு துன்பமும் அவர்களுக்கு செய்யாது இருக்கும் போதே அவர்கள் வந்து நமக்கு தீமை செய்ய வருவார்கள். இதுதான் துன்மார்க்கரின் குணமாயிருக்கிறது. நான் சமாதானமாய் உடன்படிக்கை செய்திருக்கும் பொழுது நல்லவர் போல நடித்து தீமை செய்ய வருகிறார்கள். தீயவர்களுடைய வாயின் சொற்கள் மென்மையானது, வெண்ணெயை போல மென்மையாய் இருக்கிறது. அவர்களுடைய உள்ளமோ மிகவும் யுத்தமாய் இருக்கிறது. துன்மார்க்கனின் வார்த்தைகள் எண்ணெயை போல மிருதுவானது, வழவழப்பானது, மென்மையானது. ஆனால் அவனுடைய வார்த்தையின் பொருளோ பட்டயங்கள். அவன் பேசும்போது பார்த்தால் அது மென்மையாய் தோன்றும் வார்த்தைகள், ஆனால் அவன் உள்ளமோ பட்டயமாய் இருக்கும். நம்மை கொன்று போட பேசுவான். அப்படிப்பட்ட வஞ்சக நாவு உள்ளவன் துன்மார்க்கன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அவர் மேல் நம் வேதனைகள், நம் பிரச்சனைகளை எல்லாவற்றையும் அவரிடத்தில் சொல்லி அவர் மேல் நம் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு நாம் சமாதானமாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், நம்மை பாதுகாத்துக் கொள்வார். துன்மார்க்கரை கர்த்தர் அழிவின் குழியில் தள்ளி போடுவார். துன்மார்க்கருடைய ஆயுள் பாதியாய் குறுகி போகும். அவர்கள் நீண்ட நாள் வாழ்வதில்லை. ஒருவேளை அவர்களுக்கு கர்த்தர் 80 வருடம் ஆயுளை கொடுத்திருந்தார், அவர்கள் 40 வயதிலேயே இறந்து விடுவார்கள். இப்படி துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களுடைய முடிவு இருக்கும். கர்த்தர் அவர்களை அழித்து போடுவார். கர்த்தாவே, நானும் உம்மை நம்பி இருப்பேன். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரையே நம்பி இருப்போம். கர்த்தர் நமக்கு நீடித்த ஆயுளையும் சமாதானத்தையும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 56, 57 அதிகாரங்கள். தாவீது ராஜா தம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்த துன்பம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது. இன்று நம் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களும் அப்படியே இருக்கிறது. தினந்தோறும் கர்த்தாவே என்னை கொடுமை செய்து என்னை ஒடுக்குகிறார்கள், தினந்தோறும் ஒடுக்குகிறார்கள். இன்றும் நீதிமான்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் நடக்கிற காரியமா இருக்கிறது. தினந்தோறும் துன்பப்படுத்தும் வார்த்தைகள், நிந்திக்கிற வார்த்தைகளையும் கொடுமையையும் நீதிமான்களை நோக்கி துன்மார்க்கர் செலுத்துகிறார்கள். அவர்கள் வார்த்தைகள் அம்புகளைப் போல நீதிமான்கள் மேல் வந்து விழுகிறது. தினந்தோறும் போர் செய்கிறார்கள். நாம் ஒரு தீமையும் அவர்களுக்கு செய்யாதிருக்கும் போதும் அவர்கள் நமக்கு தீமை செய்து, நிந்தித்து, துன்பப்படுத்தி, கொடுமைப்படுத்தி தினந்தோறும் யுத்தம் செய்வார்கள். ஒரு நாள் தவற மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஒருவர் இருவர் அல்ல, பலர் இருக்கிறார்கள்.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு பயம் வருகிறது. ஆனால் நான் பயப்படுகிற நாளில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். நான் பயப்பட மாட்டேன். என் பயத்தை நான் தூக்கி எறிவேன். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு நான் தைரியமாய் இருப்பேன். கர்த்தர் என் பாதுகாவலாய் இருக்கிறார். அவர் என்னை கைவிடவே மாட்டார். அவர் என்னை பாதுகாத்து என்னை பத்திரப்படுத்திக் கொள்வார். தினந்தோறும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். நான் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அவர்கள் அதை வேறு விதமாக சொல்லுகிறார்கள். வார்த்தைகளை புரட்டி புரட்டி பேசுகிறார்கள். நாம் நன்மைக்கு எதுவாய் வார்த்தைகள் பேசியிருக்கும் போது அதே நல்ல வார்த்தைகளை இவர்கள் தீமையாக மாற்றி சொல்லிவிடுவார்கள். அப்படி சொல்லி ஏமாற்றி நம்மை துன்பப்படுத்துவார்கள், வீண் பழி சுமத்துவார்கள். நமக்கு எவ்விதத்திலும் துன்பம் கொடுக்க அவர்கள் ஆயத்தமாவார்கள், செய்வார்கள். எப்படியாவது எனக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்பதே அவர்களுடைய முழு எண்ணமாய் இருக்கிறது. எப்படியாவது இவர்களுக்கு துன்பப்படுத்தி விட வேண்டும், இவர்களை கொன்று போட வேண்டும், இவர்களை அழித்து போட வேண்டும் என்பதே அவர்களுடைய குணமாய் இருக்கிறது. எனக்கு தீமை செய்வதற்காக அவர்கள் ஒன்று கூடிக் கொள்கிறார்கள். அவர்கள் பலர் எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி எனக்கு தீமை செய்ய வருகிறார்கள். ஒத்துமையாக எனக்கு தீமை செய்ய மட்டும் ஒன்று கூடிக் கொள்கிறார்கள். என்னை கொன்று போட வேண்டும் என்று என்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். எப்பொழுதும் இந்த காலத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த நிலை ஏற்படுகிறது. பின்தொடர்ந்து வருவது, அவர்களை துன்பப்படுத்துவது, எப்படியாவது இவர்களை அழிக்க வழி தேடுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் அன்றிருந்த பொல்லாத ஆவிகளை இன்றும் இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. அதனால் நாம் எச்சரிக்கையாக இருந்து எப்பொழுதும் கர்த்தரில் பலத்தோடு இருக்க வேண்டும். ஜெபமும் வேத வாசிப்பும் அதிகரிக்கப்படும் பொழுது நமக்கு பாதுகாப்பும் பெருகும். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது நமக்கு பாதுகாப்பை தரும். கர்த்தாவே, அவர்கள் அக்கிரமம் செய்து அவர்கள் தப்புவித்துக் கொள்வார்களோ, தங்களுடைய தீமைக்கேற்ற பலனை அனுபவிக்காமல் தீமை செய்து தீமையின் வழியில் செய்து சென்று அக்கிரமமாய் நடந்து அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வார்களா? அவர்களை கொன்று போடு சுவாமி, அவர்களை கீழே தள்ளிவிடும், அவர்களை அழித்து விடும். நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர், நீர் அவர்களுக்கு தண்டியும். என் அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீர். இப்படி துன்மார்க்கருடைய துயரத்தின் துன்பத்தினால் அவர்கள் படுத்துகிற கொடுமையினால் நான் ஓடி போய் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன், நிலையற்றவனாய் இருக்கிறேன். என் கண்ணீரை நீர் உம்முடைய தூர்த்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. என் கண்ணீரை எல்லாம் வைத்திருக்கிறீரே என்று கர்த்தர் சொல்கிறார். நிச்சயமாக இந்த வேத வசனத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. இது சத்தியமான உண்மை. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் போது என் சத்துருக்கள் எல்லாம் திரும்பி ஓடி போவார்கள், அவர்கள் திரும்பி விடுவார்கள். நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். அப்பொழுது அவர்கள் நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். நீர் என்னோடு இருந்து என்னை நீர் பாதுகாப்பீர். அப்பொழுது அவர்கள் அதை தெரிந்து கொள்வார்கள். நான் கர்த்தர் நிமித்தமாக நான் அவரை துதித்து பாடுவேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அவனால் என்ன செய்ய முடியும்? ஒரு மனிதனால் அல்லது மனிதர்களால் எனக்கு என்ன செய்து விட முடியும்? என்ன தீமையை செய்து விடுவார்கள்? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார். எவன் எனக்கு என்ன செய்ய முடியும்? இதுவே விசுவாசம். இப்படி நாம் நம்மை தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் மனம் தைரியமா இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது சர்வ வல்லமை உள்ளவர், சர்வலோகத்தின் அதிபதி. அவரே நம்மோடு இருக்கும் போது நமக்கு என்ன கவலை? மனிதர்களுக்கு பயப்படக்கூடாது. உதாரணத்திற்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு தேசத்தின் தலைவர், ஒரு மினிஸ்டர் யாராவது நமக்கு உதவியாக இருந்தால் நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் தைரியமாக செய்வோம். மினிஸ்டர் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார், அவர் என்னை பாதுகாத்துக் கொள்ள இருக்கிறார், நான் இந்த நல்ல காரியத்தை செய்வேன், அவர் எனக்கு பாதுகாவலா இருக்கிறார் என்று தைரியமாய் செய்வோம். ஒரு மனிதனாலேயே நம்மை பாதுகாக்க முடியும் என்றால் சர்வ லோகத்திற்கும் அதிபதி, சர்வ லோகங்கள் எல்லா உலகங்களுக்கும் அதிபதி, அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் நம்மோடு இருக்கும் போது யார் நமக்கு தீமை செய்து விட முடியும்? கர்த்தாவே, நான் உமக்கு பொருத்தனைகளை செலுத்துவேன். அப்படி நான் செய்து கொண்ட பொருத்தனைகளை நிறைவேற்றி உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நான் செலுத்துவேன். கர்த்தர் என்னை ஜீவனல்லோருடைய தேசத்தில் நடக்கும்படியாக
எல்லா தீமைக்கும் என்னை விலக்கி காப்பாற்றுவார். என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவிக்காமல் இருக்க மாட்டார். கர்த்தர் என்னை தப்புவிப்பார். எல்லா தீமைக்கும் தப்புவித்து என்னை காத்துக் கொள்வார். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர். தாவீது ராஜா தன்னுடைய வேதனையின் நாட்களில், துன்பத்தின் நாட்களில் கர்த்தரை நோக்கி செய்த ஜெபமாயிருக்கிறது. கர்த்தாவே, என் விக்கினங்கள் என்னை கடந்து போகும் மட்டும் நான் அண்டிக் கொள்வேன். என் துன்ப நேரத்தில் உம்மை அண்டிக் கொள்வேன். உம்முடைய பாதத்தை பற்றி கொள்வேன். என் துயரங்கள் எல்லாம் அந்த நாட்கள் எல்லாம் கடந்து போகட்டும். அதுவரை உம் மறைவில் நான் மறைந்து கொள்கிறேன் என்று ஜெபிக்கிறார். உம்முடைய செட்டைகளின் நிழலிலே நான் வந்து அண்டிக் கொள்வேன். நீர் என்னை மறைத்து என் துன்பத்திற்கு என்னை காத்து கொள்ளும். கர்த்தாவே, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். எல்லா காரியத்தையும் நீர் செய்து முடிப்பீர். எனக்காக செய்து முடிக்கிற தேவன் நீர். அதனால் நான் தைரியமாய் இருப்பேன். என்னை விழுங்க பார்க்கிறவர்கள் என்னை விழுங்கி விட வேண்டும், என்னை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் என்னை துன்பப்படுத்தும் போது, என்னை நிந்திக்கும் போது, தீமையான வார்த்தைகளை எனக்கு சொல்லும் பொழுது, கர்த்தாவே, நீர் பரலோகத்திலிருந்து என்னை பார்த்து எனக்கு உதவியை அனுப்பி என்னை பாதுகாத்துக் கொள்வீர். நீர் என்னை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீர். உமது கிருபையையும் சத்தியத்தையும் நீர் எனக்கு அனுப்புவீர். உம்முடைய கிருபையும் சத்தியமும் என்னை காப்பாற்றும். என் ஆத்துமா, என் ஜீவன் சிங்கங்களின் நடுவிலே இருக்கிறது. சிங்கங்களுக்குள் விழுந்து கிடப்பது போல நான் கிடக்கிறேன். அவைகள் எப்பொழுதும் என்னை பற்றிக்க ஆயத்தமாய் இருக்கிறது. தீயை இறைக்கிறவர்களின் மத்தியில் நான் இருக்கிறேன். தீயை போன்ற வார்த்தைகளால் என்னை சுட்டெரிக்கும் ஜனங்களின் மத்தியில் நான் இருக்கிறேன். அவர்களுடைய பற்கள் ஈட்டியாய் இருக்கிறது, அம்புகளாய் இருக்கிறது. அவர்களுடைய வார்த்தைகள் பட்டயமாய் இருக்கிறது. அவர்கள் எப்பொழுதும் என்னை துன்பப்படுத்தவும் வேதனைப்படுத்தவும், அவர்கள் வார்த்தைகளால் என்னை சிதைக்கவும் கிழித்து போடவும் குத்தி எடுக்கவும் அவர்கள் செயல்படுகிறார்கள். இப்படியாக அவர்கள் செய்கிறார்கள். தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். நீர் எழும்பும் சுவாமி, வானத்திற்கு மேலாக எழும்பி வாரும். உம்முடைய மகிமை பூமியின் மேல் உயர்ந்திருக்கட்டும். பூமியின் மேல் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். என் கால்களுக்கு கண்ணியை வைக்கிறார்கள். எப்பொழுது இவனை பிடிக்கலாம், எப்பொழுது இவனை பிடிக்கலாம் என்று கண்ணியை வைக்கிறார்கள். கண்ணிவெடி வைப்பது போல காத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களோடு போராடி என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று. நான் மிகவும் சோர்ந்து போனேன். அவர்கள் எனக்கு முன்பாக குழியை வெட்டுகிறார்கள். எனக்கு குழியை வெட்டி அதிலே அவர்களே விழுந்தார்கள். என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது ஆண்டவரே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. உம்மை பாடி நான் கீர்த்தனம் பண்ணுவேன். உம்மையே நம்பியிருக்கிறேன். நீர் என்னை காத்தருளுகிறீர். என் மகிமையே, வீணையே, சுரமண்டலமே விழித்துக் கொள்ளும். நான் அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். நான் கர்த்தரை துதித்து பாடுவேன். கர்த்தாவே, நான் ஜனங்களுக்குள்ளே உம்மை துதித்து பாடுவேன். உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய புகழை அறிவிப்பேன். உம்முடைய மகிமையை துதித்து பாடுவேன். உம்முடைய கிருபை வான பரியந்தம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தாவே, என் மேல் நீர் வைத்திருக்கிற அன்பு, நீர் எனக்கு காட்டுகிற கிருபை, உம்முடைய அளவற்ற அன்பு, உம்முடைய நீதி நியாயங்களை நீர் எனக்கு தரும் பொழுது, உம்முடைய ஆசீர்வாதங்களை நீர் எனக்கு தரும்போது, அது வான பரியந்தம் உயர்ந்திருக்கிறது. மிகவும் அதிகமாக இருக்கிறது. கர்த்தாவே, நீர் பெரியவர். உம்முடைய கிருபை மகா பெரியது. உமது சத்தியம் மேக மண்டலங்கள் வரைக்கும் எட்டுகிறது. உம்முடைய சத்தியமான வேத வசனங்கள், உம்முடைய வார்த்தைகள் மேகங்கள் வரைக்கும் உயர்ந்திருக்கிறது. அது அதன் மேன்மை, அதன் தன்மை உயர்ந்திருக்கிறது. உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கும் பொழுது, உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்கும் பொழுது, அதன் பலன் எங்களை மேக மண்டலங்கள் வரைக்கும் உயர்த்துகிறது. கர்த்தாவே, உம்முடைய கிருபை அளவற்ற பெரிய கிருபையாய் இருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய மகிமை வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கட்டும்.
எழும்பி அருளும். நீர் உயர்ந்தருளும் கர்த்தாவே, உமக்கு மகிமை உண்டாகட்டும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருக்கட்டும். உம்முடைய மகிமை உயர்த்தப்படுவதாக. துன்மார்க்கருடைய வாழ்க்கை செழித்திருப்பதும் இல்லை, நிரந்தரமாக செழித்திருக்காது. செழிப்பு வருவது போல தோன்றும், அது புல்லை போல் வாடி போகும், உடனே முடிந்து போகும், அழிந்து போகும். ஆனால் நீதிமான்களுடைய வாழ்க்கையோ ஒருபோதும் அழியாது. அவர்கள் வழிகள் கர்த்தருடைய வழிகள். கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற மனிதன் விழுந்து போவதும் இல்லை, விழுந்து போவதும் இல்லை. கர்த்தர் நல்லவர். அவர் ஒருபோதும் நீதிமானை கைவிடுகிறதும் இல்லை, துன்மார்க்கனுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. கர்த்தர் தம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒருபோதும் அவர்களை விட்டு விலக மாட்டார். அவர் தம்முடைய பிள்ளைகளோடு எப்பொழுதும் இருந்து நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர். அவருடைய கிருபை மகா பெரியது. அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் நம்மை காப்பாற்றி, அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை ஆசீர்வதித்து மகிமையை ஏற்படுத்துவார். கர்த்தருக்கே எல்லா மகிமையையும் செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அவர் தீயவர்களை அழித்து நீதிமான கூட இருந்து நீதிமானை காப்பாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலேயும் நாம் துன்ப நேரத்தில் நம்முடைய சுயபலத்தை தேடி அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வழியை தேடுவதை காட்டிலும் கர்த்தரை நம்பி அவரை நோக்கி பார்ப்பதே சிறந்தது. அவரை அண்டிக் கொள்வோம், அவருடைய செட்டைகளில் மறைந்து கொள்வோம். துன்ப நேரம் வரும்போது அவர் செட்டைகளில் மறைந்து கொண்டும் அந்த காலத்தை தாண்டி வெற்றி பெறுவோம். அதன் பின்பு கர்த்தர் நம்மை உயர்த்தி உன்னதங்களில் உயர்த்தி வைப்பார். உயர்ந்த மலையின் மேல் நம்மை வைத்து கழுகுகளைப் போல உயர்த்தி பார்ப்பார். கழுகானது உயர்த்தப்படுவது போல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவார். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நல்லவர், மிகவும் நல்லவர். தாவீது ராஜா இப்படியாக அவருடைய பாடுகளின் மத்தியில், அவருடைய துன்பத்தின் நடுவிலும் அவர் கர்த்தரையே அண்டிக் கொண்டார். அவர் ராஜாவாய் இருந்தும் தன்னுடைய பணபலத்தையும் ஆள் பலத்தையும் அந்த தேசத்தில் உள்ள அநேகர் தாவீது ராஜாவின் பேரில் பட்சமாயிருந்தார்கள். தன்னுடைய படைபலத்தையோ பணபலத்தையோ தன்னுடைய செல்வ பெருக்கத்தையோ மனிதர்களின் தயவையோ அவர் நம்பி வாழவில்லை. கர்த்தரையே நம்பியிருந்தார். அதனால் அவர் ஒருபோதும் விழுந்து போகவே இல்லை. கர்த்தர் அவரை பாதுகாத்தார். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்ற நற்பெயரையும் நற்சான்றிதழையும் பெற்றார். அவரை போல தாவீது ராஜாவை போல இந்த வேத வசனங்களை தியானித்து நாமும் நம் இருதயத்தை பண்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 58, 59 அதிகாரங்கள். தாவீது ராஜா அவருக்கு விரோதமாய் எழும்பின ஜனங்களை குறித்து இங்கு அவர் பாடின பாடலாய் இருக்கிறது. மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களா? இப்பொழுது மௌனமாய் இருக்கிறீர்களே, பேசாமல் இருக்கிறீர்களே, உண்மையாய் நீங்கள் நீதியை பேசுவீர்களா? நீதியாய் நடப்பீர்களா? இந்த பூமியில் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள் துன்மார்க்கர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி அநியாயமும் அக்கிரமமும் அநீதியும் செய்வார்கள். அவர்களை குறித்து தாவீதையா பாடின பாடலாய் இது இருக்கிறது. அதாவது, துன்மார்க்கரே, நீங்கள் அமைதியா இருக்கிறீர்கள், உண்மையாய் நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களா? நீங்கள் நீதியை உண்மையாய் சொல்லுகிறீர்களா என்று கேட்கிறார். மனுபுத்திரரே, நியாயமாய் நியாய தீர்ப்பு செய்கிறீர்களா என்று கேட்கிறார். ஒட்டுமொத்த மனிதர்களையும் குறித்து கேட்கிறார். நீங்கள் நீதியாய் நியாயமாய் எல்லா இடத்திலும் தீர்ப்பு செய்கிறீர்களா? நியாய தீர்ப்பு என்பது அது நியாயமாய் நடக்க வேண்டும். அநியாயத்திற்கு துணை போகக்கூடாது. ஏதோ ஒரு காரணத்தை வைத்து பெரியோர்களுக்கு தனக்கு வேண்டியவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. நீதி நியாயம் என்று விசாரணை என்று வரும் பொழுது அது நீதியாய் நியாயத்திற்கப்பட வேண்டும். அப்படி நீங்கள் செய்கிறதில்லை என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களும் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள் என்று இருப்பது போல. தீமைக்கு சரி கட்ட வேண்டும், அநியாயத்திற்கு துணை போகக்கூடாது என்கிற
எண்ணம் தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களும் அதில் அதிகாரம் வகிப்பவர்களுக்கும் தேவையாயிருக்கிறது. அறியாமல் அல்ல, மனதார உங்கள் மனம் அறிந்தே நியாயக்கேடு செய்கிறீர்கள். நியாயத்திற்கு விரோதமாய் செய்கிறீர்கள், தவறாய் செய்கிறீர்கள். லஞ்சம் வாங்குவது, அநியாயமாய் நியாயத்திற்கு கொடுப்பது, பணத்திற்காகவும் பதவிக்காகவும் நியாயத்தை மாற்றுவது போன்ற காரியங்களை நீங்கள் செய்கிறீர்கள். பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்தி கொடுக்கிறீர்கள். நீங்கள் கொடுமையை நிறுத்தி கொடுக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நல்லோர்கள் மேல் கொடுமைப்படுத்துகிறீர்கள், அவர்களுக்கு தீமை செய்கிறீர்கள். அதை அளவு போட்டு எடை போட்டு நீங்கள் எடுத்து கொடுக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் அதை திரும்ப கொடுப்பார். துன்மார்க்கர் தங்கள் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் அவர்கள் பேதலிக்கிறார்கள். அவர்கள் பிறப்பிலிருந்தே அவர்கள் பொய்யை பேசி வருகிறார்கள். சிறு வயதிலிருந்து பேச தொடங்கியதிலிருந்தே பொய் பேச தொடங்குகிறார்கள். இன்றும் கூட சிறு பிள்ளைகள் 2 வயது 1.5 வயது குழந்தைகள் கூட பொய் பேசுவதை நாம் பார்க்கலாம். நாம் சொல்லுவதை அவைகள் புரிந்து கொள்கிறது. பெற்றோர்களையும் பெரியோர்களையும் பார்த்து அவைகள் பொய் சொல்லுகின்றன. குழந்தைகள் கூட பொய் சொல்ல கற்றுக்கொள்கின்றன. ஒரு தவறை செய்துவிட்டு இல்லை என்று சொல்லிவிடுகிறது. ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டால், இல்லை நான் செய்யவில்லை என்று சொல்லிவிடுகிறது. அந்த அளவுக்கு சிறு வயதில் இருந்தே பொய் பழகி விடுகிறது. அப்படி சிறு குழந்தையாய் இருக்கும் பொழுதே பால் குடிக்கும் வயதிலேயே பொய் பேசினால், அப்படிப்பட்ட பிள்ளைகள் பெரியோர்கள் ஆகும்போது பொய் பேசாமல் இருப்பார்களா? அது அவர்களுடைய பழக்கத்தில் ஒன்றாகவே மாறி போகிறது. இப்படி சிறு குழந்தையிலிருந்தே பொய் பேசி கர்த்தருடைய வழிகளை விட்டு வழி விலகி துன்மார்க்கராய் மாறி போகிறார்கள். ஒரு பாம்பின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களுக்குள் இருக்கிறது. பாம்பு விஷத்தை வைத்திருக்கும். அதுபோல இந்த மனிதர்களுடைய செயல்களும் விஷம் நிரம்பியதாய் இருக்கிறது. மற்றவர்களை கொல்லும்படியாக இவர்கள் செயல்கள் இருக்கும். அப்படிப்பட்ட துன்மார்க்கராய் இருப்பார்கள். இவர்கள் பேச்சிலும் நடத்தையிலும் செய்கையிலும் அவர்கள் பாம்பாட்டிகள் ஊதும் போது, அந்த வாத்தியத்தை ஊதும் போது அவர்கள் மகுடி ஊதுவார்கள். அப்படி ஊதும் போது அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்காத, காது கேளாத செவிட்டு விரியன் பாம்பை போல அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எதையும் காதில் வாங்கி கொள்ள மாட்டார்கள். செவிட்டு விரியன் போல நடந்து கொள்வார்கள், விசாரிக்க மாட்டார்கள். அதுபோல அவர்கள் கர்த்தருடைய வழிகளை கேட்டு நடக்காமல் செவிடர்களைப் போல இருப்பார்கள். அப்படிப்பட்ட துன்மார்க்கர் கர்த்தருக்கு விரோதமான பிள்ளைகளின் பற்களை தகர்த்து போடும். துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போடும். அதை பாலசிங்கம் போன்ற அவர்களுடைய செயல்கள் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுடைய பற்களை தகர்த்து போடும். கடந்தோடுகிற தண்ணீரை போல அவர்கள் ஒழிந்து போகட்டும். அதாவது தண்ணீர் ஆற்றில் ஓடும் போது இந்த இடத்தில் இருக்கும் தண்ணீர் இன்னும் 1 நிமிடம் கழித்து அடுத்த நிமிடமே அந்த இடத்தில் இல்லாமல் வேறு இடத்துக்கு சென்றுவிடும். அது போல இவர்களுடைய வாழ்க்கையும் இருக்கட்டும். இவர்களும் அப்படியே போகட்டும். அவர்கள் தங்கள் அம்புகளை தொடுக்கும் போதே அவர்கள் சின்ன பின்னமாக போகட்டும். கரைந்து போகிற நத்தையை போல அவர்கள் கரைந்து போகட்டும். முழுமையாய் வளர்ச்சி அடையாத தாயின் கருவிலேயே இறந்து விடுகிற கருவை போல அவர்கள் அழிந்து போகட்டும். முள் நெருப்பின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற பானைகளில் சமைக்கிறார்கள். அதாவது வனாந்தரமான வீடுகளுக்கு இல்லாமல் வெளியில் காற்று வீசக்கூடிய அதிகமான பரந்த வெளியில் நெருப்பை பற்ற வைத்து அதன் மேல் பானையை வைப்பார்கள் சமைப்பதற்கு. விவசாய நிலங்களில் சமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த இடத்தில் கற்களை வைத்து, விறகுகளை வைத்து, முச்செடியை வைத்து அவர்கள் பற்ற வைத்து சமைப்பதற்காக அடுப்பை பற்ற வைப்பார்கள். அப்பொழுது திடீரென்று காற்று அடித்தால் அந்த பற்ற வைத்த நெருப்பில் இருக்கிற அந்த முட்செடியின் எரிந்து போன சாம்பல் மற்றும் முட்புதர்கள் எல்லாம் காற்றில் பறந்து போகும். அதுபோல எரிக்கப்பட்ட குச்சிகள்
முட்செடிகள் காற்றில் பறப்பது போல சுழல் காற்று எரிகிற நெருப்பின் செடிகள் முட்செடிகள் எரியும் போது அதன் மேல் பட்டு அந்த நெருப்பையும் அந்த செடியின் சாம்பலையும் அப்படியே அடித்துக் கொண்டு காற்று போகும். அதுபோல கர்த்தரும் துன்மார்க்கரை காற்றில் அடித்துக் கொண்டு போவது போல அடித்துக் கொண்டு போவார். அவர்களை இருக்கும் இடம் தெரியாமல் அழிந்து போக பண்ணுவார். கர்த்தர் துன்மார்க்கரை அழிப்பார். கர்த்தர் துன்மார்க்கனை பழிவாங்கும் போது அந்த செயலை நீதிமான் பார்ப்பான், தன் கண்களால் பார்ப்பான். அப்படி பார்த்து துன்மார்க்கனுடைய இரத்தத்தினால் தன் கால்களை கழுவுவான். துன்மார்க்கருடைய இரத்தம் சிந்தப்பட்டு அந்த இரத்தத்தினால் நீதிமான் தன் கால்களை கழுவுவான். அப்படிப்பட்ட நிலை ஏற்படும். கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியாய் நியாயம் தீர்ப்பார். நீதிமானை துன்புறுத்துகிறதும் துன்மார்க்கர் அக்கிரமம் செய்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறதும் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு அமைதியாய் இருக்க மாட்டார். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் நேரம் வரும் பொழுது துன்மார்க்கரை அழித்து போடுவார். அப்படி நடக்கும் போது, இந்த செயல் நடக்கும் போது, துன்மார்க்கர் அழிக்கப்படும் பொழுது பூமியிலே சொல்லுவார்கள், மெய்யாய் தேவன் பூமியில் இருக்கிறார், அவர் நீதியாய் நியாயம் தீர்க்கிறார், நீதிமானுக்கு பலன் உண்டு. நீதிமான் எவ்வளவு துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவித்தாலும் நீதியின் பாதையில் நடப்பான். அப்படி நடப்பதினால் பிரயோஜனம் உண்டு, தேவன் நீதியாய் நியாயம் தீர்த்தார் என்று பூமியிலே சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட காரியம் நடக்கும். கர்த்தர் நீதிமானுக்கேற்ற பலனை அவனுக்கு தருவார், துன்மார்க்கரையோ அழித்து போடுவார். சங்கீதம் 59. கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கும் என்னை காப்பாற்றும். அவர்களிடத்திலிருந்து என்னை விலக்கி உம்முடைய பாதுகாப்பில் என்னை வைத்துக் கொள்ளும். அக்கிரமக்காரருக்கும் இரத்த பிரியரான மனுஷனுக்கும் என்னை தப்புவையும். அக்கிரமம் செய்கிறவர்கள், அநியாயம் செய்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் போடுகிறார்கள். நான் ஒரு பாவமும் செய்யாமல் இருக்கும் பொழுது ஒரு மீறுதலும் இல்லை, ஒரு குறையும் நான் செய்யவில்லை. நான் எந்த தவறும் செய்யாதிருக்கும் போது எனக்கு விரோதமாய் எழும்பி என்னை துன்பப்படுத்த வருகிறார்கள். அவர்களிடத்திலிருந்து என்னை தப்புவியும், அவர்களுக்கு என்னை காப்பாற்றும். என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாமல் இருந்தும், நான் ஒரு தவறும் செய்யாமல் இருந்தும் என்னிடத்தில் யுத்தத்திற்கு வருகிறார்கள், என்னிடம் சண்டை போட வருகிறார்கள், என்னை எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், எங்கள் தேவனாய் இருக்கிறீர். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, துன்மார்க்கருக்கு தயவு செய்யாதிரும். வஞ்சகமாய் துரோகம் செய்கிறவர்களுக்கு தயவு காட்டாதிரும். வஞ்சக எண்ணம் கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, நீதிமான்களுக்கு துரோகம் செய்கிறவர்களுக்கு தயவு காட்டாதேயும். அவர்களை நீர் விட்டுவிடும். அவர்களுக்கு இரக்கம் காட்டாதேயும். அவர்களை நீதியின்படி நியாயம் தீரும். அவர்கள் தங்கள் இருதயத்தில் வஞ்சனையை வைத்து தீவினையான எண்ணங்களை மனதில் வைத்து வேண்டுமென்றே நீதிமானுக்கு விரோதமாக துரோகம் செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தண்டனை தாரும். அவர்களுக்கு தயவு காட்டாதேயும். அவர்கள் சாயங்காலத்தில் வந்து பகலில் போய் துன்மார்க்கமாய் இருந்துவிட்டு துரோகம் செய்துவிட்டு சாயங்காலத்தில் வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு திரிகிறார்கள், கத்தி கொண்டு திரிகிறார்கள். நாய்களைப் போல ஊளையிட்டு கொண்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். அதாவது துன்மார்க்கருடைய செயல்கள் இப்படியா இருக்கும். பகல் முழுவதும் யாருக்காவது துரோகம் செய்வது, யாரையாவது கெடுக்க நினைப்பது, இரவில் சுற்றி திரிவது, மாலையானால் தெருவை சுற்றி வருவது, ஊரை சுற்றி வருவது போன்ற செயல்களை செய்வார்கள். நாய்களைப் போல ஊளையிட்டு திரிவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படியா இருக்கும். காரணம் என்னவென்றால், இந்த குணமுள்ள மனிதர்கள் இப்படிதான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட பொல்லாத ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் எந்த காலத்திலாயிருந்தாலும் அப்படித்தான் இருப்பார்கள். இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள். அவர்கள் பேசின வார்த்தைகளை அவர்கள் கக்குகிறார்கள். இதை யார் கேட்பார் என்று சொல்லுகிறார்கள்.
நாங்கள் பேசுகிறோம், யார் எங்களை கேட்பதற்கு உண்டு? எங்களை யார் கேட்பார்? நாங்கள் எங்கள் இஷ்டம் போல நாங்கள் வாழ்வோம். எங்களை யார் வந்து கேட்பது? நாங்கள் அப்படித்தான் இருப்போம் என்று திமிராக பேசுவார்கள். அவர்கள் உதடுகளில் பட்டயம் இருக்கிறது. அவர்களுடைய பேச்சு பட்டய குத்துகள் போல, அதாவது ஒரு கத்தியை எடுத்து வெட்டுவது போல வார்த்தைகளை பேசுவார்கள். இப்படிப்பட்டவர்களே துரோகிகள், துன்மார்க்கர், அக்கிரமக்காரர், இரத்த பிரியர் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட குணமுடையவர்களை கண்டால் நாம் அவர்களோடு சேரக்கூடாது, விலகிவிட வேண்டும். இப்படி அவர்கள் தங்கள் அக்கிரமத்தில் ஊறி போய் அதிகமாய் அக்கிரமம் செய்து, எங்களை யார் கேட்பார்? நாங்கள் அப்படித்தான் இருப்போம், எங்களை கேட்பதற்கு யாரும் இல்லை, நாங்கள் எல்லாம் பெரியவர்கள் என்று தங்களை உயர்த்திக் கொள்வார்கள். கர்த்தாவே, அவர்கள் அப்படி பேசும்போது அதையெல்லாம் நீர் பார்த்து கொண்டு சிரிப்பீர். நீர் பார்த்து சிரிப்பீர். புறஜாதிகள் யாவரையும் இகழுவீர். உமக்கு விரோதமாய் எழும்பி உமக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிற ஜனங்களை நீர் இகழுவீர், இகழ்ந்து பேசுவீர். அவனுடைய வல்லமையை நான் பார்த்திருந்தாலும் நான் உமக்கு காத்திருப்பேன். தேவனே, நீர் என் அடைக்கலம், நான் உம்மையே நம்பியிருப்பேன். நீர் என் அடைக்கலமாய் இருந்து அப்படிப்பட்ட துரோகிகளிடமிருந்து என்னை நீர் காப்பாற்றுவீர். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். அவர் கிருபை உள்ளவர், அவர் என்னை சந்திப்பார். நான் அவருடைய பிள்ளை. அப்படி இருக்க அவர் என்னை சந்திப்பார். சந்தித்து என் சத்துருக்களுக்கு நீதி சரி கட்டுதலை என் கண்கள் காணும்படி செய்வார். என் கண்கள் காணும்படியாக அவர்களுக்கு நீதிக்கு சரி கட்டுவார். அவர்கள் செய்த அக்கிரமத்திற்கு ஏற்ற தண்டனையை கர்த்தர் நிச்சயம் தருவார். அதை நான் கண்களால் பார்ப்பேன். கர்த்தாவே, அப்படிப்பட்ட துன்மார்க்கரை நீர் கொன்று போடாதேயும். அப்படி கொன்று போட்டால் என் ஜனங்கள் அவர்களை மறந்து போவார்கள். அவர்கள் செய்த துன்மார்க்கத்தையும் அவர்களையும் மறந்து போவார்கள். அவர்களை நீர் உயிரோடே வைத்து அவர்களுக்கு நீதிக்கு நியாயம் செய்யும். அவர்களுடைய அக்கிரமத்திற்கேற்ற பலனை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தாழ்த்தி போடும். எங்கள் மத்தியிலேயே அவர்கள் இருக்க வேண்டும், ஆனால் அவர்களை தாழ்த்தி போடும். அவர்கள் பெருமையை அகற்றி போடும். அவர்களுடைய பெருமையை தாழ்த்தி அதை எடுத்து போட்டு அவர்களை அடித்து நொறுக்கி அவர்களை கொன்று போடாமல் உயிரோடே வையும். அப்பொழுது என் ஜனங்கள் அவர்களை மறக்க மாட்டார்கள். இப்படி அக்கிரமம் செய்தான், இப்படி அழிந்து போனான் என்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உதாரணமாக அவர்களை வைத்துவிடும் என்று தாவீது ஜெபிக்கிறார். அவர்கள் உதடுகளின் பேச்சு, அவர்கள் பேசுகிற பேச்சு, அவர்களுடைய வாயின் பாவமாய் இருக்கிறது. வாயினால் செய்கிற பாவமாய் இருக்கிறது. அவர்கள் பொய் பேசுகிறார்கள். அவர்கள் இட்ட சாபமும் பொய்யும், அவர்கள் சாபம் இடுவது, பொய் சொல்வது போன்ற காரியங்களை செய்கிறார்கள். அந்த செயல்கள் அவர்களுக்கே அது திரும்பி வரட்டும். அவர்களிட்ட சாபத்தின் விளைவையும் அவர்களே சுமக்கட்டும். அவர்கள் பேசிய பொய்கள் அவர்களையே அழிக்கட்டும். இப்படியாக கர்த்தர் நீர் செய்தருளும். அவர்களுடைய பெருமையில் அவர்கள் அகப்படுவார்களாக. அவர்கள் பெருமை அவர்களையே அழிக்கட்டும். பூமியின் எல்லை வரைக்கும் கர்த்தாதி கர்த்தர் யாக்கோபின் தேவனாயிருக்கிறீர், நீரே அரசாளுகிறீர் என்பதை இந்த ஜனங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக நீர் அவர்களை அழித்து போடும். துன்மார்க்கரை நிர்மூலமாக்கும். அவர்கள் இல்லாமல் போகும்படி செய்யும். தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர். பூமியின் எல்லை முழுவதும் கவனிக்க வேண்டும். இஸ்ரவேல் தேசம் மட்டும் அல்ல இஸ்ரவேலர் இருப்பது. பூமியின் எல்லை மட்டும் யாக்கோபை கர்த்தர் அரசாளுகிறார். அப்படி என்றால் இஸ்ரவேலர்கள் பூமியின் எல்லா தேசங்களிலும் இருப்பார்கள். அங்கெல்லாம் கர்த்தருடைய ஆளுகை வரும் என்று தாவீது தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார். இது 3000 வருடங்களுக்கு முன்பாக, சுமார் 2500 வருடங்களுக்கு முன்பாக தாவீது சொல்லிய காரியங்கள். இவைகள் எல்லாம் இன்று நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் சாயங்காலத்திலே திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். பகல் முழுவதும் துன்மார்க்கமாய் நடக்கிறார்கள். ராத்திரியில் வந்து
ஊரை சுற்றி திரிகிறார்கள் ஊளையிட்டுக் கொண்டு. இது ஏதோ ஒரு மிகப்பெரிய தீமையை இங்கு வெளிக்காட்டப்படுகிறது. அதாவது மறைபொருளாக சொல்லப்படுகிறது. துன்மார்க்கரின் செயல்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம். பகலில் துரோகம் செய்கிறவர்கள், அதாவது இரத்த பிரியராய் இருக்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள், கர்த்தருக்கு விரோதமாய் இருப்பவர்கள், முக்கியமாக பெருமையினால், அகம்பாவத்தினால் என்னை எதிர்ப்பவர் யாரும் இல்லை என்று நினைத்து அந்த எண்ணத்தில் செயல்படுகிற யாவரும் இப்படிப்பட்ட குணங்களுடையவர்களாய் இருப்பார்கள். நாயை போல ஊரை சுற்றி திரிகிறார்கள் என்றால் அவர்கள் ஒழுக்கம் மற்றவர்களும், அவர்கள் மாலை வேளையில் அவர்கள் சுற்றி திரிந்து பாவம் செய்ய அலைகிறவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த நாயின் சுபாவம் என்பது கர்த்தர் அருவருக்கிற காரியமா இருக்கிறது. அப்படி கர்த்தருக்கு அருவருப்பானவர்களாக அவர்கள் மாறி போயிருக்கிறார்கள். துன்மார்க்கரின் செயல்கள் என்னென்ன எப்படி இருக்கும் என்பது இங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எல்லா காலத்துக்கும் பொருந்தும், இன்றும் பொருந்தும். அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்தும் திருப்தி அடையாமல் முறுமுறுத்துக் கொண்டு இருப்பார்கள். அவர்கள் உணவுக்காக அலைவார்கள், அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள், அவர்கள் முறுமுறுத்துக் கொண்டு இருப்பார்கள். எனக்கு திருப்தியாய் நான் சாப்பிட்டேன் என்று சொல்ல முடியாது. திருப்தி அடையாமல் அலைந்து கொண்டிருப்பார்கள். நானோ உம்முடைய வல்லமையிலே மகிழ்ந்திருப்பேன். எனக்கு நெருக்கமான காலத்திலே என் தஞ்சமும் என் அடைக்கலமும் ஆனவர் நீர். காலையிலே உம்முடைய கிருபையை நான் பாடுவேன். உம்மை புகழ்ந்து துதித்துக் கொண்டு நான் இருப்பேன். என் பெலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். என் பெலனே நீர்தான் ஆண்டவரே. உம்மை நான் துதித்து பாடுவேன். உம்மை துதித்து பாடி மகிழ்ந்திருப்பேன். எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள தேவனாய் நீர் இருக்கிறீர். என்னை நீர் காப்பாற்றுகிறீர். நான் உம்முடன் ஐக்கியமாய் இருப்பேன். உம்மை துதித்து பாடி மகிழ்ந்திருப்பேன் என்று துன்மார்க்கரின் செயல்கள் எப்படி இருக்கும் என்றும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் அதே போல நீதிமான்கள், கர்த்தரை அண்டிக் கொள்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் போது பல ரகசியங்கள் நம் வாழ்க்கையில் புரிந்து கொள்ளலாம். நம்முடைய அன்றாட வாழ்வையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக.